ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே பேருபகாரியே என் அன்னையே உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே இறைக்குலமே வாருங்களே பலியினில் கலந்திடவே குருகுலமே வாருங்களே இறையருளினை பகிர்ந்திடவே இறைக்குலமே வாருங்களே பலியினில் கலந்திடவே குருகுலமே வாருங்களே இறையருளினை பகிர்ந்திடவே புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வு வளமாகிட புனிதம் நிறைந்திட மனிதம் மலர்ந்திட நம் வாழ்வும் வளமாகிட இறைக்குலமே வாருங்களே பலியினில் கலந்திடவே குருகுலமே வாருங்களே இறையருளினை பகிர்ந்திடவே கடலில் நடந்தவர் நம் இயேசுவே காற்றை கடிந்தவர் நம் இயேசுவே கலங்கரை தீபமும் நம் இயேசுவே நம்மையும் அழைக்கின்றார் கடலில் நடந்தவர் நம் இயேசுவே காற்றை கடிந்தவர் நம் இயேசுவே கலங்கரை தீபமும் நம் இயேசுவே நம்மையும் அழைக்கின்றார் கல்வாரி பலி இது கருணையின் தொடர் இது மீட்பினில் இணைந்திடுவோம் கல்வாரி பலி இது கருணையின் தொடர் இது மீட்பினில் இணைந்திடுவோம் இறைக்குலமே வாருங்களே பலியினில் கலந்திடவே குருகுலமே வாருங்களே இறையருளினை பகிர்ந்திடவே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாம் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இறையருளும் வாழ்வளிக்கும் தூய ஆவியாரின் இறை வழிகாட்டுதலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெயம் தரும் ஜெபமாலை எண்ணின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திரை வழிபாட்டிற்கு கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் பெயரால் வரவேற்கின்றோம். இன்று திரு அவையானது திருத்தொண்டரும் மறை சாட்சியுமான புனித லாரன்ஸினுடைய விழாவினை கொண்டாடுகின்றது. திரு அவையின் 7 திருத்தொண்டர்களில் முதன்மையானவர். ரோமை அரசன் வலேரியன் திரு அவையின் சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்குமாறு அவரிடம் கேட்ட பொழுது அவற்றையெல்லாம் ஏழைகளுக்கும் வறியோர்களுக்கும் அனாதைகளுக்கும் கொடுத்துவிட்டு அவர்களை அழைத்து வந்து அரசு முன் நிறுத்தி இவர்களே திரு அவையின் சொத்துக்கள் என்று சொன்ன பொழுது அரசன் சினமுற்று இவரை இரும்பு தகட்டில் கிடத்தி தீ மூட்டி எரித்தான். அப்போதும் கடவுளை போற்றி புகழ்ந்து தன்னையே தந்தவர் புனித லாரன்ஸ். இன்றைய முதல் வாசகத்திலே முகமலர்ச்சியுடன் கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். புனித லாரன்ஸ் தன்னையே கொடுத்து கடவுளின் அன்புக்குரியவரானார். நாமும் கொடுப்போம். செல்வம் பொருள் மட்டுமல்ல, நமது அன்பை, ஆதரவை, கரிசனையை, நேரத்தை, ஆற்றலை, திறமையை. அப்போது கடவுள் நம்மை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவராக, எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருபவராக, மிகுதியாக தருவார் என்ற உணர்வுடன் இந்த திருப்பலியின் கருத்துகளுக்காகவும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இத்திருப்பலியை காணும் நேயர்களின் அனைவரின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுப்போம். சிறப்பாக வயநாடு பகுதியின் நிலச்சரிவில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் எல்லாம் இழந்து நிற்கும் மக்களுக்கு நம்பிக்கையும் புது வாழ்வும் கிடைக்கவும், உதவிகள் கிடைக்கப் பெறவும், தன்னார்வத்தோடு பணி செய்பவர்களுக்கு உடல் நலமும் மனநலமும் தந்து ஆசீர்வளிக்க புனித ஜெபமாலை அன்னையின் பரிந்துரை வழியாக இப்பலியினை ஒப்புக்கொடுப்போம். இத்தூய மனநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனம் இறங்கி நம் குற்றங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்கு உரிய மறை சாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்றுத் தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 6 முதல் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடே கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முக மகிழ்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவலர்களில் நீதியுடன் செயல்படுவர்.
எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர், நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும், அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர், நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும், அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர், நன்மை அடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாருமே வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்வதை உணர்ந்து சொல்லி ஆண்டவரை போற்றுவோம். தந்தையே இறைவா போற்றி, இறைமகன் இயேசுவே போற்றி, வழிநடத்தும் தூய ஆவியானவரே போற்றி, மூவொரு இறைவா போற்றி போற்றி. மரியே வாழ்க.
அனைவருக்கும் அன்பு காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நம்ம கருமுத்தாம்பட்டியில் இருக்கிற ஜெபமாலை அன்னையினுடைய இந்த அற்புதமான ஆலயத்திற்கு நாம் தேடி வருவது அன்னையின் அரவணைப்பை பெற்று அன்னையின் வழியாக ஆண்டவரை சுவைத்து நம் வாழ்க்கையை புதுப்பித்தல். இந்த அற்புதமான திருத்தலத்தில் இன்று நாம் கொண்டாடி வருகிற திருவிழா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு இந்திய நாட்டில் இருக்கிற சூழ்நிலையில், இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையில் புனித லாரன்ஸ் இஸ் ரெலவெண்ட். இன்றும் நமக்கு ஏற்ற ஒரு மாடல், எடுத்துக்காட்டு, ஒரு மறைசாட்சியாக இறந்த ஒரு புனிதரை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். அன்புள்ளங்களே, என்னுடைய பங்கு சிலுவைகிரி, சேலம் மறை மாவட்டம். அங்கே ஒரு குடும்பம் இருக்குது. கணவன் மனைவி, ஒரு பையன். அந்த பையன் ஒரு 10 வயசு வரை நல்லா இருந்திருக்காப்புல. 11 வயசில் இருக்கிறப்ப திடீர்னு போலியோ அட்டாக் ஆகி படுத்த படுக்கை ஆயிட்டாப்புல. படுத்த படுக்கையாக இருக்கிறப்ப இந்த சூழ்நிலையை பார்த்த அந்த அப்பா தன்னுடைய மனைவியும் பையனையும் விட்டுட்டு ஓடிட்டார். வேற ஊருக்கு போயிட்டார். பெங்களூர் பக்கமாக அவர் வாழ்ந்து இப்போ இறந்தே போயிட்டார். ஆனால் 11 வயசுல இருந்து அந்த பையனை அந்த அம்மா பராமரித்த விதம். இப்போ நான் பங்குசாமியார போனப்போ இப்போ அவனுடைய வயது ஏறக்குறைய ஒரு 30 வயசு இருக்கும். அப்படி பார்த்தா இந்த 20 ஆண்டுகள் இந்த தாய் அந்த மகனை தாங்கி வழிநடத்துகிறத எல்லாமே இந்த அம்மா தான் செய்யணும். ஒரு பக்கம் இவனை கவனிக்கணும், அவனால் ஏந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது தானாகவே. இன்னொரு பக்கம் உழைக்கணும், சம்பாதிக்கணும். தனக்கென்று இருந்த கணவரும் இல்லை. அன்புள்ளங்களே, நாங்கள்லாம் எங்கள் யூத்தெல்லாம் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். அப்போ அந்த யூத் பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் கேட்டான் அந்த அம்மாவை, அம்மா உனக்கு பெரிய சுமையா இல்லையா? அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, கண்ணே என் பையன்தான் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் முகமலர்ச்சியோட சந்தோஷமா என் பையனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னுச்சு. இன்றைய முதல் வாசகத்தினுடைய அற்புதமான இறை வார்த்தை முகமலர்ச்சியோடு கொடுங்கள். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் அப்படியே தியானிப்போம். இன்னைக்கு cheerful giver, தன்னார்வத்தோடு முகமலர்ச்சியோடு. we need to be volunteer at the same time cheerful giver. நிறைய நேரத்தில் உதவி செய்வோம், திட்டிகிட்டே செய்வோம். ஆனால் பாருங்க, இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைப்பது எது செஞ்சாலும் சரி முகமலர்ச்சியோடு செய், மனம் முவந்து செய், தன்னார்வத்தோடு செய். ரொம்ப அழகா முன்னுரையில் நமது பங்கு தந்தை சொன்னார்ல, இந்த முகமலர்ச்சியோடு கொடுத்தல் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, நமது அன்பை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறுதல். அன்னை தெரசா கல்கத்தாவில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு அமெரிக்காவிலிருந்து அவங்களை சந்திக்க வந்த ஒரு ஆயர் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு, அந்த வயதானவர்களுக்கு, கைவிடப்பட்ட அனாதை மக்களுக்கு தேவையான பொருளை வாங்கி தர்றதுக்கு அந்த பிஷப் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வர்றப்ப ஒரு பிற மத சகோதரர் வெளியில் நின்றுக்கிட்டு நம்ம அன்னை தெரசா அம்மாவை பார்த்த உடனே திட்டுறாப்புல, கடிஞ்சு கொட்டுறாப்புல, சபிக்கிறாப்புல. அந்த பிஷப்புக்கு லாங்குவேஜ் தெரியல, ஆனால் ஒன்று தெரியுது, அவன் அம்மாவை திட்டுறாங்க மட்டும் தெரியுது. அப்போ அன்னை தெரசா அவங்க நமக்கு எல்லாம் தெரியும், வயதான காலத்தில் அப்படியே குனிந்து பணிவோடு நடந்த ஒரு அற்புதமான புனிதை. அவன் திட்டிகிட்டே இருக்கிறானா, அம்மா அந்த ஆளை பார்த்து bless you, God bless you அப்படின்ட்டு போயிட்டே இருந்தாங்களாம். இந்த பிஷப்புக்கு ஒன்றுமே புரியல. அன்னை தெரசாவை பார்த்து கேட்டாங்களாம், அம்மா he is cursing you, you are blessing. அவர் உங்களைய சபிக்கிறார், நீங்களோ ஆசீர்வதிக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? அப்போ அம்மா சொன்னாங்களாம், அவன்கிட்ட இருக்கிறத தர்றான், நான் என்கிட்ட இருக்கிறத தர்றேன் அப்படின்னாங்களாம். பிரைஸ் தி லார்ட்.
அவன்கிட்ட இருக்கிறது வெறும் சாபமோ என்னவோ, அதை சபிக்கிறார் என்கிட்ட. ஆனால் என்னிடம் இருப்பது எல்லாம் ஆசீர்வாதமே. என்னிடம் இருப்பதை நான் பிறருக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. அன்புள்ளங்களே, நம்ம கிறிஸ்தவ வாழ்வு என்பது சற்று வித்தியாசமானது. கொடுத்தல் தான் பெறுதல். பை கிவிங் வி ரிசீவ். அதற்கு அடிப்படை தான் நம் அற்புத மீட்பர் இயேசு. கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். கடவுளாவே இருந்திருக்கலாம்ல. மனுஷனா பிறந்து வாழ்னா எவ்வளோ கஷ்டம் அவருக்கு தெரியுமே. அவர் படைப்பு தானே. மனிதனாக அவர் பிறந்ததே கோதுமை மணி மண்ணில் விழுந்தது. இன்கார்னேஷன், அதுதான் மண்ணில் விழுந்த கோதுமை. அது மண்ணிலே மடிந்தால்தான் பலன் கொடுக்கும். அதுதான் இயேசு உணர்ந்து தன்னையே கொடுத்தாருங்க. அன்புள்ளங்களே, இது பேர் என்னன்னா கெனோசிஸ் அப்படிம்போம் இறையியல்ல. செல்ஃப் எம்டி, தன்னையே முழுமையாக வெறுமையாக்கி பிறருக்காக வாழ்தல். இன்னைக்கெல்லாம் ரொம்ப செல்ஃபிஷ் கல்ச்சர். எல்லாமே என்னது, என் உடம்பு, என் உரிமை. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அபார்ஷன் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, என் உடம்பு எனக்கு உரிமை இருக்குது, என் குழந்தைய நான் அபார்ட் பண்ணுவேன். நீ யார் கேள்வி கேட்க? எந்த அளவுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? சுயநலம். தனது குழந்தையே அபார்ட் பண்ணுறதுக்கு ரெடி. ஏன்னா என் உடம்பு, என் விருப்பம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நான் செய்வேன். அது கிறிஸ்தவம் அல்ல. அது மனித வாழ்க்கையின் நோக்கம் அல்லங்கிறதுக்கு மாடல் தான் இன்றைய திருவிழா நாயகன் லாரன்ஸ். புனித லாரன்ஸ் பாருங்க, அங்க வலேரியன்கிற அரசன் கிறிஸ்தவர்களை எல்லாம் அழிக்கிறாப்புல. அப்ப திருத்தந்தை போப்பானவர், திருத்தந்தை சிக்ஸ்துஸ், இரண்டாம் சிக்ஸ்துஸ், அவர் முதற்கொண்டு ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள், இறை மக்கள், கிறிஸ்தவங்களை ஃபாலோ பண்றவங்க எல்லாத்தையுமே கொல்றாப்புல. அப்ப புனித லாரன்ஸ் வந்துட்டு அந்த ரோமை மறைமாவட்டத்தினுடைய செல்வங்களின் பாதுகாவலராக, பிறரன்பின் செயலராக, திருத்தொண்டராக இருக்கிறார். அப்ப ஏழைகளுக்கு நிறைய செஞ்சிட்டு இருக்கிறார். இப்ப கரெக்டா ஆகஸ்ட் 6ஆம் தேதி போப்பானவரை கொல்றாங்க. கொன்னுட்டு லாரன்ஸை அந்த அரசன் விட்டு வைக்கிறாப்புல. எதுக்கு? டீலிங் பேசுறாப்புல. ஒரு டீலிங் நடக்குது. என்ன டீலிங்கு? லாரன்ஸ், நீ தானே இப்போ எல்லா ட்ரெஷரி, உன்னுடைய டயசஸனுடைய சொத்தே ஓண்டதான் இருக்கு, அதை கொடுத்துரு, உன் உயிரை நான் விட்டுறேன். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் திருடன் வந்து திருடுறப்ப காசை கொடுத்துட்டு உன் உயிரை விட்டுறேன்னா நம்ம என்ன செய்வோம்? என்னங்க செய்வோம்? காசை, ஏ அப்பா உயிரை விட்டா போதுண்டாப்பா, நீ எதை வேணா எடுத்துட்டு போடா. அன்புள்ளங்களே, அதுவும் தான் சொத்து இல்லை, திருச்சபையின் சொத்து. இந்த மனுஷன் உயிருக்காக, தான் உயிருக்காக அதெல்லாம் என்னவோ பண்ணல, ஆள விடுறா அப்படின்னு ஓடி இருக்கலாம். நமது கிறிஸ்தவ வாழ்வு இயேசுவின் இறப்பு உயிர்ப்பிலிருந்து இன்று வரை என்றென்றுமே உயிர் கொடுக்க தயங்காது. காரணம், உயிர் கொடுத்தல் என்பது உயிரை பெறுதல், வாழ்வை இழத்தல் என்பது வாழ்வை பெறுதல். காரணம், சாவு முடிவு அல்ல. ஹல்லேலூயா. சாவு முடிவு அல்ல. பிறப்பும் இறப்பும் ஆண்டவரின் பார்வையில் சமம். என் இறப்புக்கு பின்புதான் எனக்கு முழு நிம்மதியான நிலையான வாழ்வு. எபிரேயர் 11:13 சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக அந்த கடிதம் எழுதியவர் சொல்றாரு, இதோ வாழ்கின்ற பொழுது நாம் அந்நியர்களாக இந்த உலகத்திலே ஒரு நிரந்தர குடிமக்கள் அல்ல, டெம்பரரி, கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம இங்கே சிட்டிசன். தாய் வீட்டை நோக்கிய பயணம் செய்யும் திருப்பயணிகள் நாம். இந்த எண்ணம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா பிடிச்சிக்குவோம், கப்புன்னு பிடிச்சிக்குவோம், விட்ட மாட்டோம். அந்த குரங்கு வந்துட்டு, குரங்கை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாட்டிலில் இதில் வேர்க்கடலாம் போட்டுருவாங்க. அது கையை உள்ளே விட்டுரும். ஆனால் பாட்டில் உள்ளே விடுறப்ப சின்னதாக போயிடுது, ஆனால் உள்ளே அள்ளிக்கும். அள்ளின பின்னாடி கையை எடுக்க முடியாது. அது மாதிரி சூழ்நிலையில் டக்குன்னு வந்து குரங்கை பிடிச்சிருவாங்க. இது உயிர் தப்பிக்க என்ன செய்யணும்? அந்த கையில் இருக்கிறத விட்டுட்டா கையை எடுத்துடலாம், விடாது. அதுதான் உலக பற்று. பிடிச்சிக்கிறோம், எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், இதுதான் நிலையானதுன்னு. எதையுமே இழக்க தயாராக இரு. காரணம், எல்லாவற்றையும் தந்தவர் தெய்வமே. ஹல்லேலூயா.
தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பேச்சும் மூச்சும் சிந்தனையும் சொல்லும் செயலும் என் உடலும் பொருளும் ஆவியும் என் குடும்பமும் என் கணவன் மனைவி என்னுடைய தாய் தந்தை என்னுடைய பிள்ளைகள் என் சொத்து சுகம் எல்லாம் தெய்வம் போட்ட பிச்சை என்று நான் நம்பினால் என்னையே நான் வெறுமையாக ஆண்டவருக்கே கையளிப்பேன். இதுதான் ஆபிரகாம் செய்தார். கொடுத்த மகனையே கேட்ட பொழுது, கொடுத்த நீர் எனக்கு மீண்டும் கூட கொடுப்பாய், ஏற்றுக்கொள், இது என்னுடையதல்ல, நீர் கொடுத்தது. அப்படியாக நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதை வேணாலும் மற்றவங்களுக்கு தர்றதுக்கு தயாராகிடுவோம். அதுதான் புனித லாரன்ஸ் திரு அவைக்காக. திரு அவை என்பது இயேசுவின் உடல். அப்படின்னா தலைவன் இயேசு, என் தலைவன் இயேசு எனக்காக உயிரை கொடுத்த அந்த தலைவனுக்காக என் உயிரை கொடுப்பது ஒரு பொருட்டே இல்லை. நெருப்புல போட்டா வெந்துட்டு இருக்கு உடம்பு, எண்ணெயில் எரியிற அந்த எண்ணெயை அதில் போய் தூக்கி போட்டாங்களாம். அப்போ பாதி உடம்பு நல்லா தீஞ்சிடுச்சு. அவர் சொன்னாராம், எப்பா என் உடம்பு பாதி தீஞ்சிடுச்சு, திருப்பி போடுன்னாராம். எப்படிங்க? சியர்ஃபுல் கிவர். உயிரை கொடுப்பதை கூட முகமலர்ச்சியோடு என் தெய்வத்துக்காக கொடுப்பேன். அன்புள்ளங்களே, இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர் என்னுடைய பங்கிலே தான், குமார்னு. அவர் ஒரு ஆசிரியர், டிஎன்பிசியில் நடத்திட்டு இருக்கிறவர். அவர் போய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறார். நான் என் பங்குக்கு வந்த உடனே கிராம மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு டிஎன்பிசி நடத்தலாம், வெளியில் சென்னைக்கு போகணும் சேலத்துக்கு போகணுன்னா பயங்கர காசு ஆகுது, இங்கே ரொம்ப மினிமம் காஸ்ட், வெளியில் 10,000 ஆகுதா, இங்கே 1000 ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த வாத்தியார்கிட்ட, சார் நீங்கள் எங்கெங்கேயோ டிஎன்பிசி எடுக்கிறீங்களே, இது மாதிரி செய்யலாமான்னு. அவர் உடனே பாருங்கள், வெளியில் போனால் அவருக்கு 1 டேக்கு 1000 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் என்கிட்ட வெறும் 500 ரூபாய்க்கு, ஃபாதர் எனக்கு ஜஸ்ட் ஒரு பாதி கொடுங்க போதும், என்னுடைய குடும்பத்துக்காக அது. ஆனால் நம்ம கிராம பிள்ளைங்களுக்கு என்னால் என்னட்டு இருக்கிற திறமையை நான் கொடுக்கணும். பாருங்கள், 1.5 வருஷம் நடத்தினார். ஒரு இந்து பையன் முழுக்கொண்டு 33 பேர் படித்தாங்க. அந்த இந்து பையனுடைய குடும்பத்தில் பெற்றோர் சிங்கிள் பேரண்ட்டு. அவர் தேர்ச்சி பெற்று இப்பொழுது விழுப்புரத்திலே விஏஓவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொடுங்கள் உங்கள் திறமைகளை, உங்கள் நேரத்தை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய பொருளை, உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய அன்பை பிறருக்கு கொடுப்போம். பிறரில்தான் கடவுள் வாழ்கிறார். கடவுள் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நூறு கொண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. அன்புள்ளங்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாக இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி செலுத்தி சீடர்களிடம் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி செலுத்தி சீடரிடம் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித லாரன்ஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எல்லாருமே எழுந்து கரம் விரித்து நம்மையே ஒப்பு கொடுப்போம். முகமலர்ச்சியோடு கொடுங்கள், உங்கள் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் தாமே நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு இரட்டிப்பாக தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவின் அன்பை அமைதியாக சமாதானமாக பிறருக்கு பகிர்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க தன் வாழ்வையே தன் உயிரையே கொடுத்து நம்மையெல்லாம் மீட்டெடுத்த மீட்பர் இயேசு நமக்குள் வந்து நாமும் பிறருக்கு நம்மையே வழங்கி பிறர் மீட்புக்கு துணை புரிய அழைக்கிறார். இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவாசக் காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாசக் காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவிலே தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலே, அன்னையின் அரவணைப்பிலே, புனிதர்களுடைய பாதுகாப்பிலே மனமகிழ்ச்சியோடு வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. விண்ணுலகில் இருக்கும் நமது தந்தையை ஜெபித்து தொடங்கும் ஜெபமாலை. அவர் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுரையே ஜெபமாலை. விண்ணுலகில் இருக்கும் நமது தந்தையை ஜெபிக்க தொடங்கும் ஜெபமாலை. அவர் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுரையே ஜெபமாலை. அருள் நிறை மரியே, அருள் நிறை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை.
அரவணைக்க செய்யும் ஜெபமாலை, அரவணைக்க செய்யும் ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை.